சோ எல்லாரும் பாத்துட்டாங்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வந்து பேசுனா இப்படியா வந்து பேசுவ? அதுக்குள்ள ரொம்ப கல்யாணம் வரைக்கும் ஐயோ என்னால அது நினைச்சு கூட பார்க்க முடியல. சை டே இங்க பாருடா, மேரேஜ் வரைக்கும் போயிட்டாடா. அப்பா அம்மாங்கிறா, மேரேஜுங்கிறா, நல்லா படிக்கணுங்கிறா. என்ன அப்படியே என்ன எதுக்குமே லாய்க்கு இல்லாதவே நினைக்கிறியா? நீல வேலைக்கு போவானா, நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏய் ஐயோ நல்ல மூட்ல பர்த்டே அன்னைக்கு வந்து மூடே ஸ்பாயில் பண்றாடா. பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உன்கிட்ட பேசினது, ஃப்ரெண்டா இருந்தது, உன்னை எனக்கு பிடிக்கும், நீ லைஃப் லாங் கூட வரணும்னு சொன்னது எல்லாமே டிராமா தான், பொய் தான். நல்லா மண்டியில ஏத்திக்கோ. இன்னொரு உண்மையை சொல்லவா, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும்னு வச்சுக்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை கண்ணாடியில பாத்திருக்கியா? எவ்வளவு குண்டா இருக்க தெரியுமா, எவ்வளவு கேவலமா இருக்க தெரியுமா? நல்லா படிச்சுட்டா உன் பின்னாடி எல்லாம் சுத்துவாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. அழகா இருக்கணும், ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஒரு 4 இடத்துக்கு போகும்போது இதுதான்டா என் ஒய்ஃப், இதுதான்டா என் லவ்வர் அப்படின்னு சொல்றதுக்கு அழகா இருக்கணும். உன்னையெல்லாம் வச்சுட்டு உன்னையெல்லாம் எவனாச்சும் லவ் பண்ணுவாங்களா? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? உன்னையெல்லாம் எவனும் நீ அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா நீ அழகா இல்ல. அதனாலதான் உன்கிட்ட அடிக்கடி வந்து உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் அப்படி பேசினேனே தவிர நீ அழகாவே இல்ல. ஒத்துக்கிறேன். இங்க பாரு, நான் உன்னை யூஸ் தான் பண்ணேன். நம்பலனா இதோ அவன்கிட்ட கேளு. சரி, அவன் முன்னாடியே சொன்னான் எல்லாம் பண்ணாதடா ஆசை வந்துரும்னு. அப்படியே வந்தா சரி மெசேஜ்லயோ காலையோ சொல்லவே திட்டி விட்டலான்னு பார்த்தேன். எல்லாரும் முன்னாடியும் வந்து ப்ரொபோஸ் பண்ணின்ற பேர்ல என்ன அசிங்கப்படுத்துறான். நான் திவ்யாவை லவ் பண்றேன், அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆறதுக்கு தான் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்.